Good morning, children. அடுத்த டாபிக்கு தயாராக இன்றைய தினத்தை நம்ம உருவாக்கிக்குவோம். திரும்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே விஷயம் தான். இப்போ 3ஆம் கட்ட ஊரடங்குக்கு போயிடுச்சு. அப்போ அதனால மக்கள் வெளியில் வர்றதுக்கான சாத்தியங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வந்து ஹோம்லேயே வந்து சேஃபாக இருங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரைட் அ பேராகிராஃப் அபவுட் 150 words by developing the following hints. நான் எப்பவுமே திரும்ப சொல்கிறது என்னன்னா, கொஸ்டினை வந்து என்ன கேட்டிருக்காங்கிறத வந்து தெளிவாக படிச்சு பாரு. தெளிவாக படிச்சினாலே உனக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும். என்ன கேட்குறாங்கன்னா, ரைட் அ பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் எழுதணும். எப்போ 150 வேர்ட்ஸில் இருக்கணும், 150 வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும். பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்ஸை வந்து என்ன செய்யணும்னா டெவலப் பண்ணணும். இந்த ஹிண்ட்ஸை வந்து என்ன செய்யணும், எலாபரேட் பண்ணணும். இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் கொடுக்கறது வந்து மொத்தமாக எங்கிருந்து வரும் அப்படின்னா, நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரியிலிருந்து தான் வரும். புரியுது? நமக்கு வந்து ஒரு 7 சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த 7 சப்ளிமெண்ட்ரியிலிருந்து தான் நமக்கு இந்த டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். இதுக்கு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய மார்க் வந்து எவ்வளோனாக்கா 5 மதிப்பெண்கள். மொத்தம் 5 மார்க்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா, அந்த ஸ்டோரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. 7 ஸ்டோரி இருக்கு. அந்த 7 ஸ்டோரியினுடைய ஒரு சில பார்ட்டை மட்டும் எடுத்து, ஒரு சில ஈவெண்ட்டை மட்டும் எடுத்து என்ன செய்யறானாக்கா அதை டெவலப் பண்ண சொல்றாங்க. இப்போ நமக்கு இங்க வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிண்ட்ஸா வந்து பாரு. பீட்டர்ல இருக்கு லிட்டில் ஹீரோ, த வால்ஸ் ஸ்ட்ராங், மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், tickling of water, tiny stream, danger, cause of flood, no help, struggled whole night, found passers by, people, mentored, brave boy, praised. இப்போ இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நமக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. இப்போ வந்து என்ன சொன்னாக்கி, இதுக்கு வந்து நம்ம இதை வந்து எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நமக்கு ஸ்டோரியே ஞாபகம் இல்லை, ஸ்டோரியே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த ஹிண்ட்ஸை வந்து என்ன செய்யணும்னாக்கா நம்ம வந்து ஒரு ரீடபிள் பேசேஜை நம்ம என்ன செய்யணும்னாக்கா டெவலப் பண்ணாக்க போதுமானது. எப்படி இதை வந்து டெவலப் பண்ணணும்? குறைந்தது வந்து எப்படி இருக்கணும், 150 வார்த்தைகள் இருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்ன செய்யறேன்னா, இதை வந்து ஒரே லைனா எழுதாம இதை ஒரு 4 பேராகிராஃபா என்ன செய்யறானாக்கா பிரிக்கிறோம், எலாபரேட் பண்றோம். ஒரு 4 பேராகிராஃபா, ஏன்னா 5 மதிப்பெண்கள் கொடுக்கறனால ஒரு 4 பேராகிராஃபா பிரிக்கிறோம். இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்ஸை வந்து 4 பேராகிராஃபா பிரிக்கணும். முதல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறானாக்கா, ரைட் இன் 4 பேராகிராஃப். ரைட் இன் 4 பேராகிராஃப். 4 பேராகிராஃப்ல வந்து என்ன செய்யறானாக்கா எழுதியிருக்கணும். 4 பேராகிராஃப்ல வந்து இதை வந்து எழுதியிருக்கணும். ரெண்டாவது வந்து என்னன்னா, முக்கியமா வந்து என்னன்னாக்கா ஷூட்டபிள் டைட்டில். ஷூட்டபிள் டைட்டில் வந்து என்ன செய்யணும்னாக்கா கொடுக்கணும். இதுக்கு வந்து என்ன செய்யணும்னாக்கா பொருத்தமான தலைப்பை வந்து நம்ம கொடுக்கணும். இந்த தலைப்புக்காக நம்ம என்ன செய்யணும்னாக்கா நான் அவசியப்பட இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யணும், தலைப்பு என்னன்னு கொடுக்கலாம், ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படிங்கறத நமக்கு இந்த டாபிக்னுடைய தலைப்பு. ஒருவேளை எனக்கு அது வரல, எனக்கு ஹீரோ ஆஃப் ஹாலண்ட்ன்றத மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ என்ன செய்யலாம், இதுல இருந்து என்ன செய்யலாம், லிட்டில் ஹீரோ, அது கூட நம்ம ஹெட்டிங்கா வந்து கொடுக்கலாம். ஆனா கம்பல்சரியா ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்கணும். ஹெட்டிங் கொடுக்க ஹெட்டிங்க்கு வந்து 1 மதிப்பெண்கள் வழங்குறாங்க. ஸோ அதனால வந்து என்ன செய்யறோம்னா, இந்த ஷூட்டபிள் டைட்டில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம்னா, இதுல வந்து யூஸ் பண்ணி இதை எலாபரேட் பண்ணும் பொழுது, இது எலாபரேட் பண்ணக்கூடியது எல்லாமே என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸும் இன்னொன்று வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும் இருக்கும். பாஸ்ட் டென்ஸும் இன்னொன்று வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் இருக்கணும். கண்டிப்பா பாத்துக்கலாம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது என்னன்றது தெரியும். என்ன நாம யூஸ் பண்ணுவோம், வாஸ், வேர் அப்படிங்கறது வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கறது வந்து என்ன செய்யறானாக்கா, ஹேட் அப்படிங்கறத போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரியான இந்த 3 விஷயங்கள் வந்து என்ன செய்யறானாக்கா இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், 4 பேராகிராஃபா பிரிக்கணும். அடுத்து வந்து என்ன செய்யறாங்க, அதுக்கு வந்து ஒரு சூட்டபிள் டைட்டில் வந்து கொடுக்கணும். அது வந்து என்ன செய்யறாங்க, இது எலாபரேட் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொன்னா, வாஸ் அண்ட் வேர். சிங்குலரா இருந்ததுனாக்கா வாஸ்ன்றது யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலா இருந்ததுனாக்கா வேர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க வந்து என்ன சொன்னாக்கா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி எல்லாமே என்ன செய்வோம், ஹேட் அது போட்டு பிளஸ் என்ன சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கறத வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ இதுதான் வந்து என்ன சொன்னாக்கா டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ். இப்போ இதை வந்து எப்படி டெவலப் பண்ணணும், இப்போ இங்க பீட்டர் கொடுத்தாச்சு, இதை வச்சு லிட்டில் ஹீரோ, இது அப்படியே ஒண்ணா சேர்த்துரு. ஆனா பாயிண்ட்ல எழுதும் பொழுது, அந்த பேராகிராஃப்ல எழுதும் பொழுது இந்த ஹைஃபனேட்டட் லைன்ல வரக்கூடாது. ஏன்னு கேட்டோம்னா, இது வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே ஹிண்ட்ஸ். இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து சில சின்ன தலைப்புகள். இதை வந்து நம்ம என்ன செய்யணும், எலாபரேட் பண்றோம். இப்ப பீட்டர் அப்படிங்கிற வந்து எங்க வாழ்ந்துட்டு இருந்தான், ஹாலண்ட் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்தான். அப்ப என்ன செய்யறாங்க, இது வந்து எழுதும்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாரு. பீட்டர் was a small boy, small boy lived in Holland. So இது வந்து இப்ப இந்த பீட்டரை பத்தி நம்ம எலாபரேட் பண்ணிட்டோம். பீட்டர்ங்கற வந்து was a small boy lived in Holland. ஹாலண்ட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ என்ன சொன்னா, லிட்டில் ஹீரோ. அப்ப இவன் வந்து லிட்டில் ஹீரோவா வந்ததுக்கான காரணங்கள் என்ன, அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. என்ன சொன்னா, the walls are strong. அப்ப என்ன சொன்னா, he was considered as a little hero.
எதனால? பிகாஸ் ஆஃப். எதனால? அவனுடைய கண்ட்ரியை வந்து அவன் சேவ் பண்ணான். அது வந்து ஒரு பாயிண்ட் எழுதணும். பிகாஸ் he saved. பாருங்க இது எல்லாமே நான் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றேன். he saved his country. ஸோ இந்த மாதிரி அவனுடைய கண்ட்ரியை வந்து அவன் பாதுகாப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும்னாக்க இதை வந்து எலாபரேட் பண்ணுறோம். இப்போ இந்த இருக்கக்கூடியது அப்போ அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும்? ஹாலண்டுன்றது எப்படி நம்ம கதையில் சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, ஹாலண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லோ லேண்டு. அந்த லோ லேண்டில் வந்து என்ன செய்யணும், கடல் தண்ணி வந்து ஈஸியாக அவங்க ஊருக்குள்ளே போயிடும். அப்போ அதை வந்து மறைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய டைக்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த டைக்ஸில் வந்து ஒரு நாள் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஹோல் வந்து சின்ன ஒரு ஹோல் வந்து அது வந்து என்ன செய்யணும், வாட்டர் வந்து அதில் வந்துட்டு இருந்தது. இது டைனி ஸ்ட்ரீமு. அது வந்து என்ன செய்யறானா, அவன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணான். அந்த டேஞ்சர் அப்படிங்கிறது வந்து அவன் ப்ரிடிக்ட் பண்றான். அந்த டேஞ்சரை வந்து கண்டுபிடிச்சா இதை வந்து இமீடியட்டா ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக என்ன செய்யறான், அவனுடைய விரலை கொண்டு போய் என்ன செய்யறான், அந்த ஹோல்ல நிறுத்தி அந்த ஹோல்ல வந்து அடைச்சி அந்த தண்ணியை வந்து ஸ்டாப் பண்றான். அப்புறம் ஹோல் நைட் அப்படியே இருந்து அந்த கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த கதையை தான் நம்ம என்ன செய்யறோம்னா இங்க வந்து பெருசா நம்ம எலாபரேட் பண்றோம். இப்போ இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டையும் அந்த கதையினுடைய இதையும் வச்சு என்ன செய்யறோம்னா இதை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வரோம். அவ்வளவுதான் இதுல இருந்து டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ். சிம்பிளா 5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஹெட்டிங் வந்து எங்க போடணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் போடணும். எப்படி போடணும்? லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். இப்படின்றத போடலாம். அல்லது வந்து என்ன செய்யலாம், ஒருவேளை என்ன இங்கே இருக்கு அதெல்லாம் ஃபுல்லா நான் தெரியல, லிட்டில் ஹீரோ அதுவும் கூட கொடுக்கலாம். லிட்டில் ஹீரோ அப்படிங்கிறது கொடுக்கலாம். அல்லது வந்து என்ன செய்யறாங்க, இதுல முக்கியமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியது என்ன செய்யறாங்க, பீட்டர் ஏ லிட்டில் ஹீரோ அப்படின்னு கொடுக்கலாம். ஹெட்டிங் கொடுக்கலாம். பீட்டர் ஏ லிட்டில் ஹீரோ அப்படிங்கிறதும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உனக்கு எந்த இதுல ஹிண்ட்ஸ்ல எந்த மாதிரியான ஹெட்டிங்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு உனக்கு தோணுதோ அந்த ஹெட்டிங்கை வந்து என்ன செய்யறாங்க இதுக்கு வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். கம்பல்சரியா ஹெட்டிங் எழுதி இருக்கணும். அதுக்கு வந்து 1 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஓகேவா? ஓகே, இதை வந்து நிறைய திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட்ல வந்து நிறைய இது வந்து டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால என்ன செய்யறாங்க, நீங்க புக்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரிஸ், ரியல் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, இந்த டெவலப்பிங் தி ஹிண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்டோரிஸை மட்டும் என்ன செய்யறாங்க அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை வந்து எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யறாங்க, யூ கேன் கெட் அன் ஐடியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.